காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். ISIயில் 24 காலி பணியிடங்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் ISI ஆனது ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் பணிக்கான காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.isi.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். இந்தியன் நேவியில் 250க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் புதிய வேலைவாய்ப்பு ஆன்லைன் விண்ணப்பம் வரவேற்பு. இந்தியன் நேவியில் 250க்கும் மேற்பட்ட SSC ஆஃபீஸர் என்ட்ரி ஜூன் 2025 பேட்ச் காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்த புதிய அறிவிப்பு வெளியாகி உள்ளன. தகுதியான விண்ணப்பதாரர்கள் ஷார்ட் லிஸ்டிங் SSB நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள். மேல விவரங்களுக்கு www.joinindianarmy.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். நர்சிங் படித்தவர்களுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு. சவுதி அரேபியாவில் அரசு மருத்துவமனைகளில் பெண் நர்சிங் பணிக்கு ஆள் தேர்வு நடைபெறுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு BSc நர்சிங் படித்த 2 ஆண்டுகள் பணி அனுபவமுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேல விவரங்களுக்கு www.omcmanpower.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அமுலானது ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஒப்புதல் அளித்துள்ளார். பழைய ஓய்வூதியம், தற்போது நடைமுறையில் இருக்கும் புதிய ஓய்வூதியம் ஆகியவற்றுக்கு மாற்றாக இந்த ஓய்வூதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 78 லட்சம் மத்திய அரசின் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். நாட்டின் எந்த மூலையிலும் எந்த ஒரு வங்கியிலும் பென்ஷனை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.